வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சண்டை காட்சியில் விலா எலும்பு உடைந்தது. அப்பா சொன்னதுமே விடுதலை 2 பற்றி கென் கருணாஸ் பார்த்தீங்கன்னா உருக்கமாக ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறாரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கென் கருணாஸ் அவர்கள் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். விடுதலை 2 பட அனுபவம் குறித்து நடிகர் கென் கருணாஸ் பார்த்தீங்கன்னா அளித்திருக்கும் பேட்டி தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் மிக பிரபலமான இயக்குனர் தான் வெற்றிமாறன் அவர்கள். இவர் இயக்கத்தில் வெளிவந்த பல படங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. அந்த வகையில் வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி, விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான படம் தான் விடுதலை 1, விடுதலை 2. படத்தின் முதல் பாகம் வெற்றியடைந்த நிலையில் சமீபத்தில் தான் இதனுடைய 2ஆம் பாகமும் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது. இந்த படத்தில் மஞ்சு வாரியர்ஸ், பவானி ஸ்ரீ, ராஜீவ் மேனன், சேத்தன், கௌதம் மேனன், கென் உட்பட பலருமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்திற்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்திருக்கிறார். முதல் பாகத்தில் அதிகார வர்க்கத்திற்கும் மக்களுக்குமே இடையே நடக்கும் போராட்டத்தை மையமாக வைத்து எடுத்த வெற்றிமாறன் 2ஆம் பாகத்தில் முழுக்க பெருமாள் வாத்தியாராக வரும் விஜய் சேதுபதியின் வாழ்க்கையை மையமாக வைத்து இந்த திரைப்படம் எடுத்திருக்கிறாரு. இந்த படம் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது. பிரபலங்கள் பலருமே படத்தை பாராட்டி வராங்க. மேலும் இந்த படத்தில் சில காட்சிகள் வந்தாலுமே அழுத்தமான கருப்பன் கதாபாத்திரத்தில் மிரட்டியிருந்தார். இவரின் நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் பாராட்டை பெற்றிருந்தது. கென் கருணாஸ் அவர்கள் தொடர்பாக அளித்திருக்கும் பேட்டியில் கென் பார்த்தீங்கன்னா விடுதலை 2 படம் வாழ்க்கையில் எனக்கு ரொம்பவே முக்கியமான படம். என்னுடைய நடிப்புக்கு இவ்வளவு வரவேற்பு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே கிடையாது. படத்தில் என்னுடைய காட்சிகள் 10 நிமிடம் தான் வந்தது. ஆனால் நடிக்கும்போது கருப்பன் கதாபாத்திரத்தில் இவ்வளவு ஸ்ட்ராங்கான என்று எனக்கு தெரியாது. படம் முடிந்த பிறகுதான் ரசிகர்கள் என்னை ஞாபகம் வைத்து பாராட்டுவது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறது. கருப்பு நிறம் தான் ஃபேவரட். அதில் கேரக்டர் பெயர் அமைந்தது சந்தோஷமாக இருக்கிறது. கருப்பன் பவர்ஃபுல்லான பெயர். சசிகுமார் சார் தான் இயக்குனர், கிருஷ்ணா சார், அருண் அண்ணா எல்லோருமே ஃபோன் பண்ணி என்னுடைய நடிப்பை பாராட்டி பேசியிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. வெற்றிமாறன் சார் தான் என்னுடைய குரு, எல்லா புகழுமே அவருக்கே போய் சேரணும் என்று நான் அவரோடு பெரிய ரசிகர். கருப்பன் கதாபாத்திரம் பற்றி வெற்றிமாறன் சொன்னபோது கொஞ்சம் வெயிட் போட்டு வந்துட்டா சாட்டமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் என்று தோன்றியது. இதனால் டைட் எல்லாமே இருந்து கார்டியோ பண்ணி 15 நாள்லேயே 3 கிலோ வெயிட் போட்டேன். ஆனால் இது எதுவுமே வெற்றிமாறன் சாருக்கு தெரியாது. ஷூட்டிங்கில் என்னை பார்த்ததுமே சூப்பர் என்று பாராட்டியிருந்தார். இந்த நேரத்தில் தான் என்னோட ஜிம் மாஸ்டருக்கு நான் நன்றி சொல்லணும். மேலும் படத்தில் ஃபைட் சீன் நன்றாக இருக்கும் என்று நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எல்லோருமே உண்மையாக உணர்வுபூர்வமாக ஃபைட் பண்ணது தான் அந்த காட்சி நன்றாக வந்துச்சு. சண்டை காட்சியிட என்னுடைய விலா எலும்பு உடைந்தது. ஆனால் அதையெல்லாம் நான் சாரிடம் சொல்லவே கிடையாது. அந்த வழியோட தான் நடித்து முடிக்கணும். ஆனால் ஃபைட் மாஸ்டர் கண்டுபிடிச்சு விட்டார். அவர் சாரிடம் சொல்லிட்டாரு. இந்த விஷயம் தெரிந்ததுமே ஹாஸ்பிட்டலில் என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. ரொம்ப அக்கறை நலம் விசாரித்து கொண்டிருந்தாங்க. நான் பழைய மாதிரி மீண்டும் வர கிட்டத்தட்ட 1 வருடம் ஆனது. எனக்கு முழுமையாக சரியான பிறகு தான் மீதி சண்டை காட்சி எல்லாமே எடுத்தாங்க. வெற்றிமாறன் சாரால் நான் தான் அறிமுகப்படுத்தப்பட்டேன். அவங்க படங்களில் தொடர்ந்து நடிப்பது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு எலும்பு உடைந்த போது கவலைப்படாத, தேட்டரில் உன்னோட காட்சிகளை பார்த்துட்டு எல்லோருமே கத்தும்போது அந்த வழியெல்லாம் மறந்துவிடும் என்று என்னுடைய அப்பா சொன்னார். இப்போது அவர் சொன்னது போல தான் எனக்கு நடந்திருக்குது என்று பல விஷயங்களை கூறியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.